மேலூர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு உட்கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டதற்கு உட்கட்சியிலேயே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் கடைசியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கு உட்கட்சியினரை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மேலூர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு உட்கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டதற்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் 28வது தொகுதிக்கான அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உட்கட்சியினரை தற்பொழுது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தேதி என்பது இன்னும் சில தினங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் பிரதான கட்சிகள் அனைவரும் ஒரு போட்டி போட்டுக் கொண்டு வேட்புமனு தாக்கல் என்பதை செய்து கொண்டிருக்கின்றனர். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக என்று சொல்லப்படுகிறது. சரியான மதியம் 3 மணியோடு இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவேற்று அனைத்து பிரதான கட்சிகளும் அந்த தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று தொகுதி மக்களை சந்தித்து தங்களது கோரிக்கைகள் மற்றும் அதே சமயம் தாங்கள் செய்யவிருந்த திட்டங்கள், செய்த திட்டங்கள் போன்றவற்றை எடுத்துச் சொல்லி வாழ்த்துக்களை கேட்கக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. இந்த தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி என்ற காங்கிரஸ் கட்சியானது தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய இழுபறி என்பது ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இருப்பினும் கூட தற்சமயம் நேற்றைய பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியானது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதியில் விஸ்வநாதன் என்பவர் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் கூட அங்கே பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் நின்று எழுந்த அனைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனடியாக வேட்பாளர்களை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை நல்க மாற்றோம் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் அதிமுகவின் சார்பாக பெரிய புல்லான் என்பவர் போட்டியிட இருந்தார். அவருக்கான அந்த வெற்றி என்பது எளிதாக்கப்படுவிடுமோ உட்கட்சி பூசலின் காரணமாக, அதே காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் விஸ்வநாதன் தொடர்வாரா அல்லது இந்த போராட்டத்திற்கு பின்பு ஏதேனும் வேட்பாளர்கள் மாற்றப்படுவாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எதுவாயினும் தற்சமயம் 3 மணிக்குள் யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற பட்சத்தில் மட்டுமே அந்த போட்டி என்பது தொடரும். இல்லை என்று சொன்னால் பெரிய புல்லான் உள்ளிட்ட அனைத்து சுயேட்சை கட்சிகள், நாம் தமிழர் கட்சிகள் எல்லாம் அங்கே போட்டியிடுகிறது. அவர்களுக்குள் போட்டி இருக்கிற பட்சத்தில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அதிமுகவிற்கு மிக எதிர்புறமாக பலம் வாய்ந்த கட்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் யாராக இருந்தாலும் இது விரைவில் மாற்றப்படுவார்களா அல்லது நியமிக்கப்படுவார்களா அல்லது விஸ்வநாதனை வேட்புமனு தாக்கல் செய்வாரா இந்த அரசியல் என்பது இந்த 3 மணிக்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும். நமக்கு